இந்தியா இங்கிலாந்து சீரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு விஷயம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்த பிச்சை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னங்க பிச்சு, என்ன பிச்சு, மனுஷன் வாழ்வானா அதுல, என்னையா பிச்சுது அப்படின்னு இருந்தாங்க. அதுவும் வந்து அவங்க கேப்டனும் கோச்சும் கொப்புளிச்ச கொப்புளியில அடே அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. பிரண்டன் மெக்கலம்லாம் வந்து அடுத்த மேட்சாவது கொஞ்சம் லைஃப் இருக்கிற ஒரு பிச்சை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே அமைதியா இருக்காப்ல தலைவன், இது வரைக்கும் எதுவும் பேசல. ஸோ நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா அவங்க நல்ல லைஃப் மாறி இருக்குது இல்லையா இந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறமா. ஸோ இப்ப அவரு அமைதியா இருக்கிறார். இப்ப 4வது மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எப்படி விளையாட போறாங்க, ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இருக்க போகுதா, இல்ல வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க எட்ஜ் பேட்ஸ்டன்ல விளையாடின மாதிரி ஆட்டி ஃபுல் ஆஃப் ரன்ஸா இருக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பிளேயிங் 11ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வெளியே போறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, யார் உள்ளேயே இருக்க போகிறார்கள், யார் மீண்டும் அணியில் சேர போகிறார்கள், குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது போன்ற நிறைய விஷயங்கள். பிளஸ் ஷர்துல் தாக்கூர்னு ஒருத்தர் முத மேட்சோட வச்சு விட்டாரு. ஏங்க போதுங்க, அவர் பேட்டிங் எல்லாம் பார்க்க முடியலங்க. நிதிஷ்குமார் ரெட்டியே ஆடட்டும்னாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து இந்த கடைசியில 3வது மேட்சுடைய 2வது இன்னிங்ஸ்ல ஆடின அளவுக்கு டெம்பரமெண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் அவரும் பெருசா காட்டல. சோ பேட்டிங்ல நமக்கு இந்த இடங்கள் ரெண்டுமே பிரச்சனையா இருக்கு. எப்படி கருண் நாயர் ஒரு பிரச்சனையா, அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் செஞ்சுரியே போட்டே ஆக முடியாது தம்பி, இல்லையா ஒரு 70 80யாவது போடு, என்ன பண்ணிக்கிருக்க நீ